வி ஃபார் விஜய், வி ஃபார் விசில், வி ஃபார் வெற்றி. அந்த பக்கம் விசில்னா தலை தோனி, இன்னொரு விசில்னா இந்த தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் உருவாயிருக்கு. எவ்வளோ செலவாக லட்சங்கள் செலவாக பரவாயில்ல, நாங்கள் விரும்புகிற எங்கள் அண்ணனுக்கு, தளபதிக்கு, தலைவருக்கு ஓட்டு போடுறது வருவோம்னு சொல்லும் போது சிறப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியல்ல நேற்று மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. தாவேகாவிற்கு விசில் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? வெற்றிக்கான அறிகுறி, முதல் வெற்றி, விஜய்க்கு கிடைத்த முதல் வெற்றின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரியும் 4 சின்னங்கள் கேட்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்துச்சு. ஒன்று ஆட்டோ, இன்னொன்று வெற்றி கோப்பை, இன்னொன்று விசில். வெற்றி கோப்பை மக்கள் கொடுக்குறது தயாராகிட்டாங்க. நீங்கள் எங்கேயும் கேட்க வேணாம், நாங்கள் இருக்க உங்களுக்கு தர்றதுக்கு, வெற்றி கோப்பையை விட்டுருங்க அப்படின்னாங்க. ஆட்டோ கிடைத்தாலும் மிக பிரமாதமாக இருந்திருக்கும். 2 தான் சாய்ஸ் பண்ணாங்க. இல்லை விஜய் கோட் பண்ண இதிலேயே விசில் சின்னமும் சேர்க்கப்பட்டவர்கள் கொடுக்கப்பட்டது. இதில் தவிர நம்ம எலெக்ஷன் கமிட்டியும் நிறைய லோகோவில் கொடுக்கப்பட்டதில் செலக்ட் பண்ணது விஜய் விசிலை. வி ஃபார் விஜய், வி ஃபார் விசில், வி ஃபார் வெற்றி. அடுத்து வெற்றி கோப்பை, அதை மக்கள் தரது ரெடியாக இருக்காங்க. இன்னொன்று, இந்த விசில் சின்னத்தை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய படங்கள்ல விசில்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் கோட் படத்திலேயே விசில் போடுங்கிற ஒரு பாட்டு இருக்கும்போது இது எல்லாமே இப்போ விஜய்க்கான ஒரு கேம்பெயின் பாடல்கள்லாம் மாறிடுச்சு. கண்டிப்பாக பார்க்குறீங்க. அதான் உங்கள் விஜய் இனிமேல் விசில் விஜயாக மாறுவார்னு நினைக்கிறேன். பிகிலு கப்பு முக்கியம் அப்படின்னாங்க. பிகில்னாலும் இங்கே விசில் தான் இல்லையா? அது சில ஏரியாவில் சில அந்த பெயர்கள் மாறுபடும் நினைக்கிறேன். ஸோ பிகிலு கண்டிப்பாக அந்த விசில் கிடச்சிருச்சு. அடுத்து வெற்றி கோப்பை கிடைக்கும். நிச்சயமாக அந்த விசில் தமிழகம் மட்டும் இல்லை, இந்திய அரசியலே நேற்றிலிருந்து சவுண்ட் ஓவராக கேட்கப்பட்டுருக்கு. இன்னொன்று என்னென்னா, சோஷியல் மீடியாக்களில் இது இன்ஃப்ளூயன்சராக இருக்கவங்க, ஃபேமிலியாக ரீல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே ஈஸியாக ஒரு ஆக்சஸ் டக்குன்னு போய் ஒரு கடையில் ஒரு விசிலை வாங்கிட்டு ஒரு ரீலை போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்கிற போது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற எளிய ஒரு சின்னமாக இது மாறி இருக்கு. இதை எப்படி பாருங்க? ஒன்றும் இல்லை சார், எங்கே திரும்பினாலும் விசில் சத்தம் கேட்குங்க சார். இனிமேல் வாங்கி டப்புன்னு ஊதிட்டு போயிட்டே இருப்பான். 2 விரலை மடித்து வச்சு நாக்கில் அடித்தாலும் அந்த விசில் தெரிக்கும் உங்களுக்கு. அதை விசில் இனிமேல் செதறும் 4 பக்கமே, வானலையே சவுண்டுகள் வரும். விஜய் இனிமேல் நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, விஜய் பேர் விசில், 2 பேரை பேரை போட்டாலே போதுங்க. அந்த பக்கம் விசில்னா தலை தோனி, இன்னொரு விசில்னா இந்த தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றம் உருவாயிருக்கு. யங்ஸ்டர்ஸ்லாம் நேற்றுலேருந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. வயதானவர்கள் விட்டுருங்க, நீங்கள் அவர்கள் சில கட்சியில் அதை பாரம்பரியமாக இருப்பார்கள். அண்ணாடிமில் இருப்பாங்க, டிஎம்கேல இருப்பாங்க, காங்கிரஸில் இருப்பார்கள், எல்லாமே இருப்பாங்க. அவருடைய வாரிசுகள் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைய இருக்கிற இளைஞர்கள் 2K கிட், ஜென்ஸு கிட்னு, அவங்களாம் விஜய்க்கு தாறுமாறாக இருக்காங்க. அழகாக ஒரு பாக்கெட்டில் டாலர் தொங்கப்பட்டு உள்ளே வச்சுட்டாங்க விசில். இப்போவே வேணுங்கிற போகும்போது எடுத்து விசில் ஊதிக்கிட்டே போவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் சாதாரண மக்களுக்கு விசில் போய் அழகாக ரீச் ஆயிடும். இன்னொரு விமர்சனம் நீங்கள் சொன்னீங்க, இந்த 2K கிட்ஸ், NC கிட்ஸ் எல்லாம் விஜய் சப்போர்ட் இருக்கும்போது அவங்க மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அவங்களுக்கு லைக் பட்டனையும் ஷேர் பட்டனையும் தான் அமுக்க தெரியும், ஓட்டு பட்டன் அமுக்க தெரியாது. அதில் நிறைய குளறுபடிகள் நடக்கும். அதெல்லாம் அவங்க எப்படி கடந்து வர போகிறாங்கிற ஒரு கேள்வியும் வைக்கிறாங்களா சார்? வச்சுட்டே போட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அணில்னு சொல்லட்டும், தற்கொலைன்னு சொல்லட்டும், எல்லாத்துக்கும் பதில் கரெக்டாக எந்த பட்டனை தட்டணுமோ அந்த பட்டனை எலெக்ஷனப்போ ஓட் பட்டனா விசிலில் தட்ட போகிறாங்க. அப்படி என்ன சொல்லுறீங்க? ஏங்க இன்றைக்கு இருக்கிற ஜென்ஸுக்கெல்லாம் 10 வயசு மேலே விவரமாக இருக்காங்க. இன்றைக்கி விஜயோடைய டான்ஸை போட்டால் இங்கே டிவியில் ஆடிக்கிட்டு இருக்கான், தேட்டரில் இங்கே வீட்டில் அப்போது லைக் பட்டனை தட்டுவாங்க, மொபைல் பட்டனை தட்டுவாங்க, ஷேர் பட்டனை தட்டுவாங்க. ஓகே, ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு விசில் பட்டனை தட்ட போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதனால் இன்றைய இருக்கிற இளைஞர் 2K ஜென்ஸுக்கிட்டலாம் வேறு லெவலுங்க. அவர்களே நீ அதை சாதாரணமாக ஏமாற்ற முடியாது, நீ பொய் சொல்லி ஏமாற்றவே முடியாது. அவருடைய பெற்றோர்களே இதுக்கு தான் ஓட்டு பண்ணி போடுன்னா வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். சொல்லப்போனால் விசிலுக்கு போடுறீங்களா இல்லையா நீங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்காங்க. ஸோ அதனால் அவர்களுடைய ரூட்டே வேறு. நீங்கள் கரெக்டாக எந்த பட்டனை தட்ட போகிறாங்கிறத மே மாதம் பாருங்கள். நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த பையனுக்கு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 வயசு கூட இருக்காது. அவன்கிட்ட அவங்க அம்மாட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் யாருக்கா ஓட்டு போடுவீங்கன்னு கேட்கும்போது அவங்க தயங்குறாங்க. அந்த பையன் சொல்கிறான், அம்மா விஜய் பேர் சொல்லுமா, விஜய் பேர் சொல்லுமான்னு வரும்போது ஒரு 5 வயசு பையன் ஓட்டு போட முடியாது. ஆனால் அவங்க அம்மாவையோ அப்பாவையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. அது ஓட்டா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அதான் இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சொல்கிறேன் இல்லையா, இது அப்படியே அடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. தன் பசங்களுக்காக இன்றைக்கி பெற்றோர்களோட மாறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. நான் சொல்கிறது ஒரு 60 வயசுக்கு மேலே 70 வயசு மேலே இருக்கிறவங்க தான் ஜென்ரேஷன் மாறாமல் இருப்பாங்க. 40, 35 வயசு, 30 வயசுல அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த பசங்க 5 வயசு 6 வயசு பசங்க, அம்மா விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்க, மறந்துடாமல் என்னையும் கூட்டு போன்னு சொல்லுவாங்களாம். ஸோ இதை இனிமேல் பேரண்ட்ஸ் தன்னுடைய குழந்தைகளுக்கு தானாங்க அவங்களுடைய வாழ்க்கை இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க.
குழந்தைகள் சொல்கிறத கேட்டு போகிறாங்க. இன்றைக்கி அவர்கள் ஏங்க அன்னைக்கு விஜய் வந்து 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க உங்களுக்கு. அன்றைக்கு வந்து விஜய் ரசிகர்கள் இருந்தவர்கள் ரசிகர்கள் இன்னைக்கு கல்யாண குழந்தை பிறந்தோட அவங்களும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அது இந்த ஓட்டாக கன்வெர்ட் ஆகும் உங்களுக்கு. அதை அதனால் விஜய்க்கு ஒரு விளம்பரம் தேவையில்லைங்க. நான் அப்படி தான் சுருக்கமாக சொல்லுவேன். நீங்கள் முகத்தை காமிச்சாலே போதும். ஏன்னா ஒரு தனி மனிதன் வந்து இன்றைக்கி இந்த தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் போராடி வந்துட்டுருக்காருங்க. பின்புலம் யாருமே இல்லைங்க. ஸோ இப்போ தான் செங்கோட்டையன் நாஞ்சில் சம்பத்தும் வந்திருக்காங்க. இந்த மாத இறுதியில் மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சி வரப்போகிறதா நாஞ்சில் சம்பத்துன்னு சொல்கிறார். இங்கே தமிழக கட்சியும் ஒன்று வரப்போகுதுன்றாரு. 2 வந்தால் தாறுமாறாக இருக்கும். இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்கும் விஜய்க்கு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கு இருக்கிற அந்த கிட்ஸு வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா அம்மாவை பேரண்ட்ஸை சொல்லி அவங்க அக்கா தம்பியில் சொல்லி கண்டிப்பாக 18 உள்ளவங்கள ஓட் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இன்னொன்று விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க கொண்டு போய் விசில சேர்த்த விதம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விதம் பாட்டிலேருந்து எடுக்கிறது ஏதோ ஒரு சீன்லேருந்து எடுக்கிறங்கிற போது கொண்டு போய் சேர்க்கும் பொழுது எதிர்மறையாக யாராவது விமர்சனம் வச்சாங்கன்னா அவங்க என்ன பேசியிருக்காங்கிறத தோண்டி எடுத்து நீ இப்படி பேசியிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற மாதிரியான ஒரு சூழல். இது பெரும்பான்மையாக நீ ஜாம்பவான்களாக இருக்கிற கட்சிகள் இதை பண்ணுறாங்க. புதுசாக வந்த கட்சி அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணுறதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதுதான் இவர்களே வளர்த்து விட்றாங்கன்னு அர்த்தம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இப்படிலாம் போட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா அன்றைக்கி அரசியல் இல்லாமல் பேசின விஜய் வேற. ஒரு நடிகராக பேசின விஜய்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அரசியல் ஆரம்பிச்சது பிறகு ஏதாவது பேசினாரா? கிடையாது. எவ்வளோ தூரம் இன்னமும் நீங்கள் வாங்க எங்களுக்கு குரல் கொடுங்கன்னு சொல்லப்பட்ட கூட அமைதியாக இருக்கார். எப்பயுமே அமைதி மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்போம். இன்றைக்கு அமைதியாக இருக்கிற விஜய் மே மாதத்துக்கு அப்புறம் பெரிய புயலை கிளப்புவார். பொறுத்திருந்து நீங்கள் பாருங்கள். இன்னொன்று விஜய் மேலே வைக்கப்படுற இன்னொரு விமர்சனம் கூத்தாடிக்கு என்ன தெரியும். இந்த கேள்வி அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து வந்துகிட்டு இருக்கு. ஆனால் எல்லா பெரும் ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடிய கட்சிகள்லையும் நடிகர்கள் இருந்திருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அவங்க மக்களுக்கு நல்லதும் பண்ணியிருக்காங்கிற போது இந்த விமர்சனம் கடைசி வரை விஜய் பின்னாடி தொத்திக்கிட்டே வருமா? வராது. கூத்தாடிகள்னா அந்த கூத்தாடிகளுடைய படங்களை தானே மக்கள் இப்போ ரசித்தீங்க. நீங்கள் என்டர்டைன்மெண்ட் அது ஒன்று தானே இருக்குது உலகத்திலே. நீங்கள் ஒன்று அது ஒன்று தானே இருக்குது. நீங்கள் இந்த ஃபுட்பால் அருமையான ஒரு கேம், நீ யார் பார்க்குறீங்க? மேல்தட்டு மக்களும் இருக்காங்க, அவர்கள் பார்க்குறாங்க. இந்த பிஎன்சின்னு உள்ள பொழுது இந்த கிரிக்கெட் வந்ததுக்கு பிறகு அவர்கள் பார்க்குறாங்க. சினிமாங்கிறது உலக அளவில் பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் நீங்கள் பண்ணுற பல கோடிகள் செலவு பண்ணக்கூடிய படங்கள் வந்து வேற யாராவது பண்ணுறாங்களா? கூத்தாடிகள் ஈஸ்டர்ஸ் சொல்லிட்டு போயிருவீங்க. ஆனால் அந்த கூத்தாடிகள் வந்து தமிழகத்தை ஆந்திர பிரதேசத்தை புரட்சிகரமாக மாற்றி போட்டவர் எத்தனை பேர் இருக்காங்க? என்டி ராமாராவ் இல்லையா? இங்கே மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் என்னாச்சு? சினிமாவில் நடித்தா கூத்தாடிகளா நீங்கள்? சரிங்க, மேக்கப் போட்டு அந்த ட்ராமாட்டிக்காக பண்ணுறவங்க கூத்தாடிகளையும் வச்சுங்க. அது ஒரு கலை தானே, கலையை தான் நம்ம பார்க்கணும். நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். காங்கிரஸ் ஆட்சியை தவிடி புடியாக்கிட்டு இந்த தமிழகத்தின் முதலமைச்சரானார். அவர் சினிமா கலைத்துறை சம்மந்தப்பட்டு தானே வந்தாங்க. அறிஞர் அண்ணாவின் வேலைக்காரி, ஓரிரவு, இத்தனை வசனங்கள் தெரிக்க விட்டுச்சு. அவரோட இருந்து அரசியல் பயணத்தை துவங்கின கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் வசனங்களை தெரிக்க விடலையா? பராசக்தி, மனோகரா, எத்தனை படங்கள் உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்குமே. அது கலைத்துறை சம்மந்தப்பட்டவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ரஜினி வர வேண்டியது அவனால் வர முடியல, சூழ்நிலை சரியில்லை, ஒதுங்கினார். இன்றைக்கு விஜய் வந்திருக்காரு. கலைத்துறையும் அரசியலையும் பிரிக்க முடியாதுங்க, ரெண்டுமே ரெண்டு கண்கள். நீங்கள் கூத்தாடின்னு சொல்லுங்கள், எதை வேணாலும் சொல்லிட்டு போங்க. மக்கள் ஆதரவு இருக்கா, செல்வாக்கு இருக்கா, அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, இப்போ திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி அந்த கட்சி பாடல்கள் வந்து அவங்களோட கட்சி பொதுக்கூட்டத்திலேயோ இல்லை கட்சி ஆஃபீஸ்லேயோ ஒழிக்கலாம், இல்லை அந்த தலைவர்களோட பிறந்த நாளில் ஒழிக்கலாம். ஆனால் அந்த தாவேக்காவோட கட்சி பாடல்கள்லாம் காலேஜ்கள்லையும் பெரிய பெரிய மால்ஸு கான்செர்ட்டு அப்படிங்கிற போது இதோட ஆடியன்ஸ் வைடாக போய் ரீச் ஆகிருக்காங்கல்ல. இப்போ ஃபாரின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி கேட்கக்கூடிய தூக்கிட்டு ஒருத்தர் சுத்தராருங்கிற பொழுது விஜயோட இந்த வளர்ச்சியை எப்படி பாருங்க? இந்த காலையில் சுப்ரபாதம் ஒழிக்கும் தெரியுமா உங்களுக்கு? நிறைய வீட்டில் பண்ணுற சுப்ரபாதம். இந்த விஜய் எடுத்த உங்கள் விஜய் உங்களுடைய சாங்கு உங்களுக்கு அது சுப்ரபாதம் மாதிரி மாறிடுச்சுங்க. இப்போ உங்களுக்கு கண்ணா பண்ண ரீச் ஆகிருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் ஒரு தடவை கேட்டிங்கன்னா திரும்பி நீங்கள் கேட்கணும்னு ஆசை வந்துடும் உங்களுக்கு. அதை அதனால் உலகம் பூராமே தாவக கொடியை வந்து பிடிச்சிருக்க தமிழன் இருக்கான். இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் போய் ரீச் ஆகிருக்கு. அதனால் இந்த விஷயங்களை யாருனாலையும் விஜயை அசைத்து கூட பார்க்க முடியும் தான் நான் நினைக்கிறேன். பட் வர்றார், அந்த வெற்றி கோப்பையை தரக்கூடியவர்கள் மக்கள் மட்டும்தான்.
அந்த வெற்றி கோப்பை யாருக்கு தருவான்னு தெரியாது, யாருக்கு கொடுத்தாலும் சந்தோஷம் தான், நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு முயற்சி வர்றார், பார்ப்போம். இன்னொன்று சார், இப்போ ஃபாரின்ல வேலை பார்க்குறவங்கலாம் இந்த டைம் எலெக்ஷனுக்கு வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காகவே வர்றோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சமூக வலைதளங்கள்ல பார்க்கப்பட்டது. இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மையிலேயே சிறப்பான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். இப்போ அந்தளவுக்கு விஜயை லவ் பண்ணுறாங்க. எனக்கு 50,000 செலவாலும் பரவாயில்ல, 1,00,000 ரூபா செலவாலும் பரவாயில்ல, ஒரு ஓட்டு மிஸ் ஆகிடக்கூடாது, நான் வர்றேன். மலேசியாவிலேருந்து கிட்டத்தட்ட 3,500 பேர் வரதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க சார். இப்போவே உங்களுக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தோன்னா 2 நாள் முன்னாடியே வர மாதிரி அது ப்ரோக்ராம் போட்டுலாம் வச்சுட்டாங்க. டிக்கெட்டும் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டில் உங்களுக்கு மே மாதத்துக்கு. அது எந்த டேட்னு சொல்லி கூட போஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு விஷயம் பேசப்படுது. சர்க்கார் படத்தில் அந்த ஒரே ஒரு ஓட்டுக்காக தான் அவர் யூஎஸ்லேருந்து வர மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நீ பார்த்தீங்கன்னா தெரியும். அதுதானே ஒரு விரல் புரட்சி. அந்த ஒரு விரல் புரட்சியை உருவாக்குறதுக்கு உலகமெங்கும் விஜயோட ரசிகர்கள் தயாராக இருக்காங்க. எவ்வளோ செலவாலும் லட்சங்கள் செலவாலும் பரவாயில்ல, நாங்கள் விரும்புகிறேன் எங்கள் அண்ணனுக்கு, தளபதிக்கு, தலைவருக்கு ஓட்டு போடுறது வருவோம்னு சொல்லும் போது இதை சிறப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, எலெக்ஷன் டைமிங்கில் இந்த பணப்பட்டுவாடாங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டு இருக்கோம். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல யாரோ மறைச்சி வச்சு வீடியோ எடுப்பாங்க. இவன் மொத்த விர்ச்சுவல் வாரியர்ஸும் வந்து ஆளுங்கட்சிக்கும் பெரிய கட்சிகளுக்கும் எதிராக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த எலெக்ஷனில் நிறைய வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, மற்றவர்களுக்கு எப்படியோ அது தெரியாது. அது நடப்பதை யாரும் வந்து என்ன சொன்ன தடுக்க முடியாது. அது மறைமுகமாக நிறைய விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அது ஒன்று மாற்றத்தகுந்த இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் விஜயருடைய குரல் மட்டுமே இங்கே ஒலிக்கும்னு நினைக்கிறேன். அந்த விசில் சவுண்டு மட்டும் கேட்கும். அதற்காக வரக்கூடிய அந்த ஓட்டு. இல்லை சார், பணத்தை நோக்கி விஜய் போவார்னு நான் சொல்லலை. இப்போ மற்ற கட்சிகள் பணம் கொடுக்கும் பொழுதோ அந்த வீடியோஸு இதெல்லாம் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? அது 5 வருடங்களுக்கு ஒரு முறை நடந்துட்டு தானே இருக்குது உங்களுக்கு. அதை இவர்கள் செய்த அவர்களை போடுவது, இந்த பின்னாடியை மறைச்சி வச்சுட்டு கொடுக்குறது, இந்த பக்கம் கொடுக்கும்போது லட்டில் ஒரு கோல்டு மோரத்தை மறைச்சி வச்சு கொடுக்குறது விஷயங்கள் எல்லா எலெக்ஷன்லையுமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனுடைய வீடியோவை பார்த்துட்டே இருக்கோம். அதனால் இவர்கள் செய்வது அந்த குரூப் பண்ணுறது ரெடியாக இருப்பாங்க, அவர்கள் செய்வது இந்த குரூப் ரெடியாக இருக்கும். அப்படி தான் ரெடியாக இருக்கும். நீங்கள் விஜய் மாநாட்டில் கூட தண்ணியே ஃபில்லப் பண்ண டேங்கில் போய் பைப்பை திறந்து விட்டு காற்று வருது தண்ணி வரலன்னு சொன்னவர்களும் இருக்காங்க இல்லையா? எல்லாமே இருக்கும் சார். இதுக்கு மீறி யாருக்கு மக்கள் ஓட்டு போட்டு சேர்க்கணுங்கிற ஒரு விஷயம் மட்டுமே இருக்குது. ஆனால் இங்கே விஜயோடைய அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் இந்த வேலைக்குள்ளே போக மாட்டார்கள். விஜயை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு, மக்கள் சேவை செய்கிறதுக்கு, மக்கள்கிட்ட ஓட்டு வந்து போராடுவார்கள். இதுதான் நடக்கும். விஜயின் பிரச்சாரம் இனிமேல் எப்படி சார் இருக்கும்? ஒன்றும் இல்லை, மக்கள் மத்தியில் போய் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இப்போ இருக்குது. அவர் இந்த ரோட் ஷோ போகிறது மாதிரி கிடையாது, பிரச்சார வாகனத்தில் இந்த ட்ராவல் கிடையாது. குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகிறாரு, அங்கே நிற்கிறாரு, ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் பேசுகிறாரு, வெளில வர்றார். இப்படித்தான் இப்போதைக்கு அவருடைய பிளானிங் பனையூரில் போட்டு வச்சுருக்காங்க. விரைவில் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து சேலத்தில் ஆரம்பிக்க போகிறதா இருக்காங்க. அதுலேருந்து தொடர்ந்து உங்களுக்கு ஏப்ரல் எண்டு மே 1 வீக் வரைக்கும் இந்த பிரச்சாரம் போகும். ஓகே சார், கருத்துக்களை பயந்துக்கிட்டது நன்றி.